Hello and welcome to Duck Out for our yet another episode. பார்த்தீங்கன்னா இப்போ சிஎஸ்கே மேட்ச் விசஸ் டிசி அட் ஹோம் சிஎஸ்கேக்கு அதனுடைய ப்ரிவ்யூ. வெல்கம் லக்ஷ், வெல்கம் நரேன். வணக்கம். சிஎஸ்கேக்காக ஒரு பாட்டு போடுவோம் இப்போ. Hi. டீம் ஆக்சுவலா வந்து இப்போ வந்து நம்ம போன மேட்ச் ரொம்ப இதெல்லாம் தோக்கல. இப்போ எஸ்ஆர்ஹெச்லாம் தோத்த மாதிரி ரொம்ப நல்லா விளையாடி தான் தோத்தோம். டுவர்ட்ஸ் தி எண்ட் இப்படியும் போயிருக்கலாம் அப்படியும் போயிருக்கலாம். அந்த ஒரு ஜோஷோட அட் ஹோம் சிஎஸ்கேல இப்போ எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், என்ன மாதிரிலாம் பிளான் பண்ணியிருப்பாங்க, எப்படிலாம் போகும்னு நம்ம ஒரு சின்ன ப்ரிவ்யூ தான். நரேன் அண்ட் லக்ஷ், ஃபர்ஸ்ட் நம்ம டாப் ஆர்டரை இப்போ ஏதாவது நம்ம சேஞ்சஸ் பண்ணோமா? அந்த கான்வே பாட்டு கூட ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருக்குது, அதுலேருந்து ஆரம்பிப்போம். ப்ரோ நீங்க சொன்ன உடனே ஐ தாட் யூ கோயிங் டு புட் கண்டா வர சொல்லுங்கன்னு சொல்லி அந்த பாட்டு தான் போடுவீங்கன்னு நினைச்சேன் நானு. எல்லாருமே வந்து கதறாங்க டு கெட் கான்வே பேக். திரிபாத்தி சி ஹீஸ் கம் டு திஸ் லெவல் பிளேயிங் த வே ஹீஸ் பிளேயிங். ஓகேவா, நிறைய ட்ரோல்ஸ் வந்துட்டு இருக்குது அவரை பத்தி, நிறைய இதெல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பட் தட் இஸ் ஐ திங்க் தட் இஸ் ஸ்லைட்லி அன்ஃபேர் டு பி டூ கிரிட்டிக்கல் ஆஃப் ஹிம். பட் அட் த சேம் டைம் வி ஹேவ் டு see his current form as well. It doesn't look good on him. So on that basis, I would say we have to get Conway back and get that winning combination of Conway Ruturaj opening. I really hope they do that. And our poitarna, obviously, Overton can't play. So my foreign picks are Conway, Rachin, and Patirana and Noor Ahmed. Ivanga dhaan na first sonna. Hopefully they'll go with that combination. And if they want a fast bowler in, get Kamboj. Get Kamboj in place of, I would say, Ashwin. But we have to wait and see. I don't think they will make too many changes on that basis. Kamboj வந்து மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காரா லாஸ்ட் இயர் அந்த மாதிரி? ஆமா, Anshul Kamboj is from Mumbai. Yes. சோ அப்ப நம்ம அவங்க மும்பைக்கு விளையாடினானா கண்டிப்பா நம்ம விளையாடலாம். அவங்களோட ஃபைண்டுங்க அது, அவங்களோட ஃபைண்ட் தான் அது, அவங்களோட ஃபைண்ட் தான். அன்ஷுல் கம்போஜ் அது அவங்க they went heavily for him as well in the auction, but நம்ம கொஞ்சம் காசு போட்டு வாங்கிட்டோம் அவனை. Yeah, so he's அவன் apparently he does 140 plus clicks ஈஸியா போடுறான்னு சொல்றாங்க. சோ ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் அவன பிளேஸ் ஆஃப் இது. பட் ஐ டோன்ட் நோ இஃப் அஸ்வின் வில் பி ட்ராப்ட் இன் எஸ்பெஷலி இன் ஹோம் கண்டிஷன்ஸ். தட் இஸ் டவுட்ஃபுல். சோ யா, ஐ மீன் இந்த எனக்கு வந்து மெயினா வந்து ஓப்பனிங் ஆர்டர் வந்து we have to sort outங்க. அது எடுத்துட்டு வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அஸ்வினுக்கு வந்து மேபி திஸ் இஸ் மேட்ச் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஏன்னா கண்டிஷன்ஸ் அவனுக்கு ஃபேவரா இருக்கும். மத்தியானம் வேற பால் கொஞ்சம் வெட்டாவது அப்படி இப்படின்லாம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பவர் பிளே ஐ திங்க் இஸ் ஃபைன். பவர் பிளேல போறதுனால தான் அந்த 18 ரன் 19 ரன்லாம் வந்து பவர் பிளேல போட்டதுனால தான். நரேன், நம்ம ஆரம்பிச்ச ரிவ்யூல பேசும்போது, சாரி டு கட் யூ, நம்ம அவர் பவர் பிளேல போட்டாதான் அஸ்வினோட வேல்யூவே இருக்குன்னு சொல்லணும் இல்லையா? ஆனா இஸ் நாட் தி சேம் bowler. இஸ் நாட் தி சேம் bowler. அண்ட் தென் லாஸ்ட் இயர்லாமும் பார்த்தா, இத்தனை வருஷம் ஒரு 10 வருஷம் இங்க இல்லவே இல்லை இல்லையா எல்லோல. அப்போ பார்த்தாவே ஐ திங்க் he was more towards குருணால் பாண்டியா மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்டிவ் bowler தான். விக்கெட்லாம் எடுத்துட்டு பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாலாம் கிடையவே கிடையாது. இல்ல அது போதும்ன்றேன், அது போதும். நம்ம 12 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் சாலிடா வந்து அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்டிவ் போட்டாலே போதும், நம்ம சோக் பண்ணிரலாம். அடுத்த ரெண்டு 100 எடுத்துருவோம் விக்கெட். ஆமா, நம்ம ஏன் வந்து அஸ்வினை இந்த சீசன்ல ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு இப்ப யோசிச்சா, we didn't have that solid-ஆன ஓப்பனிங் bowler இல்லையா? ஸ்டார்டிங்ல சாம் கரனை வச்சு டெஸ்ட் பண்ணாங்க, ஓவர்டன் வச்சு டெஸ்ட் பண்ணாங்க. எஸ், we didn't have that fifth third bowler இல்ல. ஆமா, இப்பதான் நம்மளுக்கு they made a way, right? They found a way to have a fast bowler. I think இதுல வேற வந்து அந்த 5th ஓவர் 6th ஓவர் போடுற மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் எந்த போலருக்குமே கிடையாது T20ல. அப்போ வந்து போட்டு அதுல வேற இவர் வந்து எல்லாமே காரம் போல் போடுறாரு. ஸோ ஐ திங்க் ஈவன் இஃப் ஹி போல்ஸ் இன் பவர் பிளே, ஹி ஜஸ்ட் ஹேஸ் டு கம் வித் சம் அதர் பிளான். ஹிஸ் ஐடியா இஸ் டெம்ப்ளேட் வாஸ் டு மூவ் த பால் இன் ஆஃப் ஸ்பின். அதாவது அந்த டிப் வந்து யூஸ்வலா வந்து ஸ்பின் ரெவல்யூஷன்ல டிப் ஆகும் ஓல்டு பால். ஆனா நியூ பால் என்னன்னா அந்த ஷைன் அப்படியே மூவ் ஆகும் பால். நீங்க நியூ பால் தூக்கி காத்துல சும்மா போட்டாலே ஸ்விங் ஆகும் பால். அதை யூஸ் பண்ணணும் நல்லா. அதை யூஸ் பண்ணாம நான் வந்து இப்போ நியூ பால்ல போயிட்டு நான் வந்து கேரம் போடுறேன் அப்படின்னா
இதுல எனக்கு தெரியல, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அஸ்வின் அண்ணா தயவு செய்து அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லணும். ஒழுங்கா போடுங்க. எங்களுக்கு என்னன்னா அந்த ராணா ஒரு அடிச்சது வந்து அப்படியே கண்ணுல வந்துட்டு போகுது. அதனால நீங்க தயவு இல்ல செஞ்சு பட் ஆக்சுவலா இது ஒரு இதுலதான் பார்த்தேன். ருத்ராஜ் வந்து ஒரு மீன் மாதிரி பார்த்தேன் நானு. ருத்ராஜ் வந்து அஸ்வின் மேல இருக்க கோவத்துல வேணும்னே அவர் பவர் பிளேல கொடுத்துறாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஓகே, இட்ஸ் ஃபைன். நமக்கு வந்து இட் இஸ் சி டாப் ஆர்டர்ல வந்து கான்வே வரணும். திரிபாதி ஹஸ் டு மேக் வே. ஓவர் டர்ன் எடுத்துட்டு கம்போஜ் வந்தா ஐ திங்க் that I think it's about time we give Kamboj apparently he's done really well in the local leagues லாம் நல்லா பண்ணிருக்கான். So he's in good form அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. Hopefully he will play. So these are the two changes from a team point of view. சூப்பர். லக்ஷ், உங்களுக்கு வேற ஏதாவது சேஞ்சஸ் எதிர்பார்க்கறீங்களா? இல்லைங்க, நான் எனக்கு திரிபாதி சேஞ்ச் இருக்காதுன்னு ஒரு ஃபீலிங் வருது. நான் பீடாக் வீடியோ பார்த்தப்போ பீடாக் வாஸ் சேயிங் இல்லை திரிபாதிக்கு ஒரு லாங்கர் ரன். சிஎஸ்கேவோட இதுவே வந்து இப்படிதான், they give chance to people and then விளையாடுவான் ஒரு நம்பிக்கையில தான் போடுவாங்க. நான் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், அவன் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவான்ற மாதிரி தான் போவாங்கன்னு தோணுது. பட் என்னன்னா we already we're in the fourth game now, right? We lost 2. அதுதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் 7ல வந்து ஒரு பொசிஷன்ல இல்லைன்னா லாஸ்ட் 7லலாம் புஷ் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுல வேற நம்ம லாஸ்ட் ஆல்மோஸ்ட் எல்லா கேமுமே நம்ம வந்து இஃப் அட் ஆல் வி குவாலிஃபை ஃபார் பிளே ஆஃப்ஸ் எல்லாமே அதுக்கப்புறம் வந்து அவே தான், எதுவுமே ஹோம் கிடையாது. ஹோமே பை சொல்லிட்டு போக வேண்டிதான் அதுக்கப்புறம். அதனால வந்து அதுதான் எனக்கு ஒரு பயமா இருக்கு. பட் இன்னொன்னுங்க, தோத்தாலும் பரவாயில்ல, கோ வித் அ பிளான். ஓகே, அண்ட் தென் யூ லூஸ், இட்ஸ் ஓகேன்னு தோணுது எனக்கு சிஎஸ்கே மேலே. நான் ரொம்ப நம்பிக்கை இல்லை சிஎஸ்கே மேலே. ஐ திங்க் தே ஷுட் நாட் டிங்கர் டூ மச் இன் டு த 11s. ஓகே, இதுதான் 11ன்னு போயிட்டுமா, அதை எப்படி கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு தான் பார்க்கணும். அஸ்வின் தப்பாக போடுறாரா, அவர் எப்படி கரெக்டாக போடணும்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி பேட்டிங் ராகுல் திரிபாதி எது தப்பு பண்றாரோ அவர் கரெக்ட் பண்ணும். அப்படிதான் போனமே தவிர மாத்து சொன்னா இது சிஎஸ்கே டெம்ப்ளேட்னாலும் லுக்ஸ் லைக் ருத்ராஜ் இஸ் டேக்கிங் த கால் where they are. So பாத்தீங்கன்னா போன கேம் சாம் கரன் உட்கார வச்சுட்டு ஓவர்டன் உள்ள வந்துட்டான். சோ அந்த மாதிரி ஸ்விட்சிங் அண்ட் ஸ்டாப்பிங். நமக்கு வந்து சாம் கரன் போடுறத பார்த்தா குழந்தை கூட தெரிஞ்சது வந்து ஃபிட் ஆக மாட்டாப்ல அப்படின்னு. ஏன்னா வந்து பிக்சர்ஸும் கண்டிஷன்ஸும் அவங்களுக்கு சுத்தமா அவருக்கு ஃபேவரா இல்ல. அதே பாயிண்ட்ல தான் நான் சொல்றேன், திரிபாதி ஆல்சோ அட் த மோமெண்ட் his the way he's batting doesn't justify his place in the 20 ரன் அடிச்சாவே ப்ரோ. ஓகேவா ப்ரோ? அந்த 20 ரன் வந்து யார் வேணா அடிச்சிருக்கலாம். அந்த ரன் எல்லாருமே நீங்க பாருங்க அவர் எப்படி அடிச்சா. ஒரு 2 பால் வந்து அதுல வந்து ஃபர்ஸ்ட் பால் பை ஆர்ச்சர், அதுல அடிச்சாப்ல டபால்னு. பட் அதெல்லாம் வந்து ஒரு சின்ன குயிக்கான ஒரு கேள்வி. இந்த விஷயம் வந்து நிறைய பேர் பெருசா பேசல, இருந்தாலும் நம்ம பேசலாம். அஸ்வின் நிறைய பேர் கேள்வி கேட்டாங்க, நம்மளும் அதே கேள்வி கேட்போம். ஒருவேளை இந்த மேட்ச் நம்ம வந்து அவருக்கு பாசிட்டிவாக நினைப்போம், எல்லாமே நல்லதாக நடக்கும்னு. ஒருவேளை அது அந்த அளவுக்கு நான் அவருக்கு ஃபேவரா போகலனா மேட்ச்சு, இஸ் தேர் அ ரீசன் டு ட்ராப் ஹிம் அண்ட் கெட் அ பேட்ஸ்மேன் இன் இன்ஸ்டெட், எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன், பிளே அன் எக்ஸ்ட்ரா பேட்ஸ்மேன்? ஹூ? ஆஷ் அண்ணா இல்லன்னா யாருன்னு கேக்குறாரு. யாரு? ஆஷ் அண்ணா எடுத்துவீங்க, ஓகே. யாரு உள்ள எடுத்துட்டு வருவீங்க? அததான் கேக்குறேன். வேற பேட்ஸ்மேன் I'm always give a youngster. ஆண்ட்ரே சித்தார்த்னு ஒரு பையன் இருக்கான். அப்புறமா ஒரு விக்கெட் கீப்பர் பேர் மறந்துட்டான், ராமகிருஷ்ண கோஷ். அவனு 2 பேருமே அவங்க மகாராஷ்டிரா பிளேயர் தான். அவனெல்லாம் ட்ரை பண்ணுங்க, பிரச்சனை கிடையாது. பட் ஹோம் கண்டிஷன்ஸ்ல I would probably say Ashwin is a safe bet. Safe bet with the way it has been built up before during the auction and how CSK is seeing them and how even fans seeing them, I don't see is getting dropped throughout the season. Okay, whatever the reason. என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஸ்கேப் கோட்னு சொல்ல மாட்டேன், பட் he took the punishment of bowling up front and getting hit. ஓகேவா? ஜடேஜா எப்பவுமே போட முடியாது அப் ஃப்ரண்ட்ல, நூர் அஹ்மத் கூட he cannot bowl. ஓகேவா? ஸோ he is coming to do some specific job and it's not working தான் நம்ம பார்க்கணுமே தவிர we can't question his skill. ஓகேவா? அதே மாதிரி அந்த நீங்க பேட்டிங்னு சொல்றீங்க இல்லையா, he has that batting, bit of batting there. ஓகேவா? நான் பயங்கர எக்ஸாஜரேட் பண்ண மாட்டேன் T20ல, நாட் லைக் டெஸ்ட் மேட்ச் மாதிரிலாம் நான் எக்ஸாஜரேட் பண்ண மாட்டேன், பட் he has a batting. So I don't see Ashwin going anywhere throughout this tournament.
ஓகே, வித் தட் ஐ திங்க் அந்த பேட்டிங் லைனப் எல்லாம் முடிஞ்சு. டிசியை பத்தி போயிடலாமா? அப்ப நம்ம நெக்ஸ்ட் லக்ஷ் டிசியை பத்தி ஆரம்பிங்க. டிசி வந்து நல்ல செம ஃபார்ம்ல வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் அன்பிலீவபிள் வின், அஸ்விதா சர்மா வச்சு கிழிகேன்னு கிழிச்சு அடிச்சு இது பண்ணிட்டாங்க. அடுத்த மேட்ச் கம்ஃபர்டபுள் வின்னு. சொல்லுங்க லக்ஷ். யா ஆமா. இப்போ வந்து டிசி ஓகே, வந்து ஒரு புல்டோசர் எடுத்து தான் வராங்க நம்மளோட ஹோமுக்கு வரும்போது, சிஎஸ்கேவோட ஹோமுக்கு வரும்போது. ஸோ வி cannot டேக் them லைட்லி. நான் வந்து சிஎஸ்கேவோட பெர்ஸ்பெக்டிவ்லேயும் பார்க்கும்போது ஐ எம் ஆக்சுவலி கொஞ்சம் ஒரியாக தான் இருக்குது. என்னடா இவங்க கூட வந்து நம்ம ஹோமில் மாற்றமே நெக்ஸ்ட். ஏன்னா ஆர்ஆர் கூடயே தோத்துட்டோம் நம்ம. எனக்கு அதுதான் ரொம்ப இதுவாக பயமாக இருக்குது. ஸோ வென் யூ கேன் லூஸ் அகேன்ஸ்ட் ஆர்ஆர், டிசியை வந்து அடிக்க முடியுமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் ஃபார் டிசி ஆஸ் வி சே. அவங்க வந்து எஸ்ஆர்ஹெச்சை வின் பண்ணிட்டு வராங்க இந்த கேமுக்கு வரும்போது. அண்ட் லாஸ்ட் கேம் வர வின் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபினாமினல் வின். டாப் 5 எல்லாமே கிளிக் ஆகிட்டாங்க. கேஎல் ராகுல் மட்டும்தான் ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு ஸ்வீப் ஆடி அவுட் ஆனார். இல்லைனா அவரும் முடிச்சிருப்பாரு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது வேற ஃபாஃப் டு பிளஸி ஸ்பீக்கிங் அட் த ரைட் டைம். அவர் என்ன பண்ணுவார்னு எல்லாருக்கும் தெரியும் நம்மளுக்கு. நம்மால் வேற அவர். இப்போ எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கு. குல்தீப் யாதவ் என்ன சொல்கிறது, யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அந்த பீட்டாக்லின் ஒருத்தர் கூட விஜய்னு வருவார், அவங்க பொருள் எடுத்து அவங்களே போட்டாங்க எஸ்ஆர்ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்தது கேட்கறதுக்கு. ஸோ குல்தீப் யாதவ் வந்து நம்ம பொருள் எடுத்து நம்மள போடுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. ஸோ குல்தீப் யாதவ் ஆல்சோ இஸ் இன் குட் ஃபார்ம் நவ். ஹி காட் 3 wickets in the last game. ஸோ அதனால் வந்து சிஎஸ்கே cannot டேக் எனி லைட்லி. இந்த கேம் வந்து நான் வின் பண்ணியே ஆகணும்னு ஒரு 100% ப்ரெஷரில் போகணுமா அப்படின்னு கேட்டால் தெரில, நான் சொல்ல மாட்டேன். பட் வின் பண்ணிட முடியுமா? அப்போ கூட நான் வந்து கொஞ்சம் ஃபுல்லாக ப்ரெஷர் போட்டால் கூட வின் பண்ண முடியுமான்னு கேட்டால் வெரி வெரி டவுட்ஃபுல் தான். ஐ கிவ் ஃபுல் மார்க்ஸ் டு டிசி டு வின் திஸ் கேம். ஏர்லி ப்ரெடிக்ஷன் நீங்க என்ன சொல்றீங்க நரேன்? See, like சொன்ன மாதிரி டிசி ஆர் இன் ரோல். தே ஆர் 2 games and 2 wins. அவங்க பார்த்தீங்கன்னா வெல் ரவுண்டட் சைடாக இருக்காங்க. And Hemang Badani, their coach, is also knows Indian the Chennai conditions quite well. And 2 top class spinners in Akshar Patel and Kuldeep Yadav. They can they can bowl for any batting lineup. பேட்டிங் லைனப்லயும் அவங்க நல்ல ஃபயர் பவர் வச்சிருக்காங்க. ஜாக் ஃப்ரேசர், மெக்காக்கு, ஃபாஃப் இஸ் கமிங் பேக். நீங்க சொன்னீங்க அபிஷேக் பொரல், இவங்கெல்லாம் வந்து டாப் ஹெவி நல்லா பண்றானுங்க. ஸ்பின்னுமே இவன்ல தான் இன்னொரு பையன் விப்ராஜ்னு ஒரு பையன், அவன் நல்லா போட்டான், விப்ராஜ் அப்படின்னு சொல்லிட்டு. விப்ராஜ் நிகமா சம்திங் லைக் தட். ஸோ ஹி போல்ட் வெல். ஸோ தோஸ் பீப்புள் ஆர் நல்லா இருக்காங்க. பட் சென்னை ஃபோர்ட்ரஸ் home conditions, CSK when they're pushed back, history says they'll come back stronger. So I like to keep it positive and I will go CSK. நான் எப்பயுமே நானுமே ஒரு மூளையை வச்சு பார்த்தேன்னா கண்டிப்பா டிசி கொஞ்சம் அட்வான்டேஜ் இருக்க மாதிரி தான் தெரியுது. பட் ஆனால் வந்து பை ஹார்ட் நம்ம எல்லாருமே வந்து சிஎஸ்கே தான் ஜெயிக்கணும்னு நினைப்போம். ஸோ அதனால வந்து வி ஹோப் தட் சிஎஸ்கே டூ ரியலி வெல். அதாவது நம்ம என்னென்ன சொல்லணும்னா, நீங்கள் எனக்கு இந்த லக்ஷ் சொன்ன ஒரு விஷயமும் பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்னதும் ஒரு விஷயம் வந்து நம்ம எப்பயுமே வந்து வின் பண்ணுன்ற அந்த ஒரு இதில் போகாதீங்க. பிளே குட் கேம் அவுட் ஆஃப் நம்ம நார்மலாக ஒரு கேம் விளையாடினாலே நம்ம ஹோம் கண்டிஷனில் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னாரு. ஒரு அட்வான்டேஜ் இருக்குது அதுக்கு நமக்கு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ப்ராப்பர். இஃப் நம்ம அந்த மாதிரி போனோம்னா யூஸ்வலி வில் வின். நிறைய சொன்ன மாதிரி நம்ம when we push back down then we'll come up as well. ஸோ அந்த பாயிண்டையும் நான் வந்து திருப்பி இது பண்றேன். எவ்வளவுதான் கீழே பிடிச்சி தள்ளினாலும் நம்ம கண்டிப்பா மேல வருவோம். ஸோ ஹோப்ஃபுல்லி நான் அந்த பாட்டு போட்ட ஆரம்பத்திலே நிமிர்ந்து நில் துணிந்து செல், அதேதான். நீங்க வந்து ஒருமே ஒரு துணிவா போனீங்கன்னா நம்ம ஜெயிக்கிறோம். நம்ம ரசிகர்களுமே கொஞ்சம் ஜாலியா பாருங்க மேட்சை, ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையில போலுங்க, ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுங்க. We'll win this match and we'll meet you after the match for the review. See you. Well done. Well said, Kruva. Come on CSK, come on.